வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீசக்தியிலேருந்து வனிதா. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு செடியில் மணத்தக்காளி கீரை கொஞ்சமாக இருந்துச்சு. அதை எடுத்து ரசம் பண்ணலாம், சூப்பு டைப்பில் ரசம் பண்ணலான்னு கிளம்பியிருக்கேன். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்றது. இப்போ வந்து இதுக்கு ஜார் வச்சு பாருங்கள். கொஞ்சமாக மணத்தக்காளி கீரையை இந்த ஜாரில் போட்டுக்கோங்க. கீரையும் அதோட காயும் சேர்ந்து தான் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக. உங்களுக்கு மணத்தக்காளி கீரையை பற்றி சொல்லணுன்ற அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குடல் புண்ணுக்கும் வாய் புண்ணுக்கும் ரொம்ப சிறந்த ஒரு மருந்துன்னு இதை சொல்லலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மல்லி அரை ஸ்பூனு, 1.5 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், அரை ஸ்பூன் அளவு ஓமம், இதையும் இது கூடயே சேர்த்துக்குங்க. ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு பூண்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு மேல் தோல் மட்டும் எடுத்தால் போதும், ஃபுல்லாக உரிக்கணும்னு அவசியம் இல்லை. அதை நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியும் நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன் கையிலேயும் பாருங்கள். ஒரு சின்ன சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. அரை ஸ்பூன் அளவு உளுந்து, 1 ஸ்பூன் அளவு கடுகு, 2 வத்தை. தக்காளி கீரையை கொஞ்சம் கழுவி நல்லா பொடியை நறுக்கி இந்த அளவுக்கு குறைப்பாக அரைச்சிக்கிட்டா போதும். நைஸாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதையும் இது கூடயே சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. ஊற்றிட்டு இந்த சட்டிக்கு மாற்றிக்கிறேன். நான் இவ்வளோண்டு வெல்லம் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி முறையிறதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ். வாழ்க வளமுடன்.